ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிவ்யூஸ் ஐடியான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சாதாரணமாக வாங்கக்கூடிய இந்த பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், இந்த மாதிரியான நெட் கவரை வச்சு எப்படி ரிவ்யூஸ் பண்ணலான்ற டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். முதல்ல ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது பென் ரீஃபில் காலியான பென்னு. ஸோ இந்த பென்னில் நம்ம இந்த மாதிரியான அதாவது ஊசி ஒரு சில பின்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் சின்னதாக இருந்தாலும் ஒரு சில டைமில் தேடும்போது நம்மளுக்கு அர்ஜென்ட் சமயத்தில் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி காலியான ரீஃபில் பென்னில் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக நம்ம இந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும், ஸ்டோர் பண்ணுறதுக்குமே வாட்டமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எண்ணெயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம சாய்ச்சி சாய்ச்சி யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு அந்த நம்ம வைக்கக்கூடிய பிளேஸை சுற்றியுமே எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ எப்பொழுதுமே இந்த மாதிரி ஆயிலெலாம் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு சுற்றிக்குங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம ஆயில் கையில் ஊற்றும் போது அதுலேருந்து வடிஞ்சு வரக்கூடிய அந்த ஆயில் எல்லாமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் வைக்கக்கூடிய பிளேஸை சுற்றியுமே ஆயில் இருக்காது. அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள். நம்ம காலையில் டைமில் அர்ஜென்ட்டாக சமைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி சமயங்களில் இட்லி நம்மளுக்கு சட்டுன்னு வெளியே அதாவது நம்ம எடுக்கும்போது ஒட்டிட்டு வந்துடும். ஸோ ஒட்டாமல் வரணுன்னா நம்ம இட்லி எடுக்கணும்னா டக்குன்னு இந்த மாதிரி வெந்ததுமே டேபில் இல்லைனா அப்படியே தண்ணி கூட நீங்கள் பின்னாடி தொளிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொளிச்சிட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூட இட்லி ஒட்டாது. நல்லா சூப்பராக அழகாக பர்ஃபெக்டான ஷேப்பில் இட்லி கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் அதாவது மீன் பார்த்திங்கன்னா மீன், எறா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டு வகையெல்லாம் சட்டு நம்மளுக்கு ஐஸ் விட்டு வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கவர்லாம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக வெஜிடபிளாக வாங்கினா கிடைக்குமா அந்த கவர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குள்ளே இந்த ஃப்ரீஸான இந்த கறியை தான் இதுக்குள்ளே போட்டுக்க போகிறேன். போட்டதுக்கப்புறம் இதை தண்ணிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் கொடி நீங்கள் தண்ணி லீக்காத அளவுக்கு மேலே முடிச்சு போட்டிருக்கேன். இது ஜிப்லாக் கவர்னால நான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எப்பொழுதுமே இந்த மாதிரி போட்டோன்னா லைட்டாக மிதந்து தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துலேயே சூப்பராக நம்மளுக்கு ஐஸ் எல்லாமே வெந்து வந்துடுச்சு. நல்லா சூப்பராக ஃப்ரீஸ் ஆனது எல்லாமே அன்ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் பார்க்கலாம். அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சின்ன பசங்க வீட்டிலலாம் இந்த விஷயத்த நீங்கள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. என்னன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பென்சில் ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டியாக்கிருவாங்க. ஒரு சிலர் பார்த்தா 2 நாள்லேயே இந்த மாதிரி சீவி சீவி சின்னதாக்கிருவாங்க. இந்த மாதிரி சின்னதான பென்சில்லாம் வேஸ்ட்டான ஸ்கெட்சோட பேக் சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, நல்லா எழுதுறதுக்குமே வாட்டமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பத்தி நீண்ட நேரம் எரிஞ்சு வரணும். அதே சமயத்தில் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியான ஸ்ப்ரே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா நின்று எரியும். அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஊதுபத்தியெல்லாம் நம்ம கொளுத்தி வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா கவலை விடுங்க. நம்ம வீட்டில் நம்ம துணிக்கு குத்தக்கூடிய கிளிப் இருக்குல்ல, ஸோ அந்த கிளிப்பு 2 இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே நீங்கள் வச்சுருங்க. ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று வைக்க போகிறோம். இந்த மாதிரி வைக்கிறனால பத்தி நல்லா சூப்பராக மேலே நோக்கி இந்த மாதிரி நிற்கும். இதுக்குன்னு பத்தி ஸ்டாண்டு வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இன்னொன்று நீங்கள் ஹுட்டில் இருந்தால் வச்சுக்கோங்க. வீடியோக்கு காட்டுறதுக்காக நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய தொடப்பம் நீண்ட நாட்களுக்கு வரணும்னா எப்படியுமே தொடப்பத்தை இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி வைக்கிறனால தொடப்பம் நீண்ட நாட்களுக்கு வரும். அடுத்து வாங்க, இந்த நெட் பேக்கை வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். டிப்பு இந்த ரியூஸ் ஐடியாவில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம குப்பை போடக்கூடிய அதாவது நம்ம வெஜிடபிள் வேறு எதனா பொருள் வாங்கினா இந்த மாதிரி கவர்லாம் வரும். இது நம்ம குப்பை போடுறதுக்கும் இல்லை வேறு எதனா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய கொச்சன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெட் பேக்கில் போட்டு நீங்கள் மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நம்ம கவர் எடுக்கும்போது மேலேருந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி கீழேருந்து எதனா ஒன்று இழுத்தோம் அப்படின்னா தனித்தனியாகவே வந்துடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் இடமே குப்பை அடையாது. அதே சமயத்தில் நம்மளுக்கு வேணும் போது சட்டுன்னு அர்ஜென்ட் டைமில் கவர் தேடும்போது கவர் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அர்ஜென்ட் சமயத்தில் தேடக்கூடிய இது கேண்டில் ஆகட்டும், தீப்பெட்டி வத்தி ஆகட்டும், இந்தமாரி
கொசுபத்தியெல்லாம் வந்து வாங்கி வைப்பாங்க. ஸோ அந்த மாரி வாங்கி வைக்கும்போது அங்கங்கே ஒண்ணு ஒண்ணு கிடக்கும். இந்த மாரி நீங்கள் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் மாட்ட முடியலனா கூட இந்த மாரி நெட் பேக்கை வந்து அதுக்குள்ளே போட்டு நீங்கள் அழகாக இந்த மாரி மாட்டி வச்சுட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு அர்ஜென்ட் சமயத்தில் அழகாக நம்ம சட்டுன்னு எடுக்கலாம். இது மாரிலாம் வந்து கண்ணு முன்னே நம்ம வைக்கும்போது ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு பிளேஸில் இருக்கிறத விட, அதுவும் குப்பை அடைஞ்சு கிடக்கிறத விட இந்த மாரி மாட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா, நம்மளுக்கு தேவைப்படும்போது அழகா இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதேபோல நம்ம பாத்திரம் விளக்கக்கூடிய இந்த மாரியான ஸ்க்ரப்பரு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாரியான நம்ம வீடு துடைக்கக்கூடிய லைசால் ஆகட்டும், பாத்ரூம் கிளீன் பண்ணக்கூடிய பெனாயில் ஐட்டம்ஸ் இந்த மாரி கூட நீங்க மாட்டி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மாரி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க கிச்சன் டவல துவைச்சு கூட இந்த மாரி மாட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா, தேவைப்படும்போது நம்மளுக்கு சட்டுன்னு எடுக்கிறதுக்குமே இது வந்து வாட்டமா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த மாரி மீதமான சோப்பு எல்லாமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஒரு சில சோப்பு. அதேமாரி துணி துவைக்கக்கூடிய சோப்பாகட்டும். ஸோ ஒரு சில சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெட் பேக்கில போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, நம்ம கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான்வெஜ்லாம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா, ஹேண்ட் வாஷ்க்கு பதிலா இத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல துணி துவைக்கக்கூடிய இந்த சோப்பு எல்லாமே வந்து மீதமாயிடுச்சு அப்படின்னா, நம்ம டைரெக்ட்டா துணி எடுத்து துவைச்சோம் இந்த சோப்புல அப்படின்னா, அப்படியே வந்து உடைஞ்சிரும். ஸோ பாருங்க இப்படிலாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி மாட்டி விட்டுருங்க. தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ பாருங்க நம்ம துணி துவைக்கக்கூடிய சோப்பு மீதமாயிடுச்சு அப்படின்னா, அப்படியே டைரெக்ட்டா துவைச்சா உடைஞ்சு உடைஞ்சு போயிரும். ஸோ இந்த மாரி நெட் பேக்கில போட்டு நீங்க துவைக்கிறனால அந்த சோப்புமே உடையாது. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்க அந்த நெட்டு வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்க்ரப்பர் மாரி வேலை செய்யும். ஸோ கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்குமே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, நம்ம பூண்டு சட்டுன்னு வந்து உரிச்சு எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி நெட் பேக்கில ஸோ அந்த பூண்ட வந்து எப்படின்னா நிமித்தி வச்சிருக்கணும். ஸோ ரொம்ப சாய்ச்சி வைக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா இந்த மாரி கமுத்தி இருக்கு அப்படின்னா, நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த மாரி இடிகல் எடுத்து லைட்டா ரொம்ப வேணாம். ஒரு 2 தட்டு தட்டுனீங்கனாவே போதும். சூப்பரா எல்லாமே வந்து உறிஞ்சு வந்துரும். பாருங்க, நிமிர்த்தி இருந்த பூண்டுக்கு எல்லாமே வந்து சைடா வச்சு நான் தட்டியிருக்கேன். சாஞ்ச பூண்டுக்கு எல்லாமே வந்து நிமித்தி வச்சு நான் தட்டியிருக்கேன். இப்போ பாருங்க எல்லா பூண்டுமே தனித்தனியா உறிஞ்சு வந்துருச்சு. இந்த மாரி ஒரு பாத்திரத்தில போட்டு மேலே தனியா அந்த தோல் தனியா கனெக்ட் ஆயிரும். ஒரு சிலலாம் வந்து உறிஞ்சே கிடைக்கும். இந்த மாரி தண்ணீல வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சிங்க அப்படின்னா, சட்டுன்னு நம்மளுக்கு பூண்டுமே வந்து உரிச்சு எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, பாத்ரூம்ல இருக்கக்கூடிய உடனீல் ஆகட்டும், இல்ல பீரோல வைக்கக்கூடிய இந்த கற்பூரம் ஆகட்டும், ஒரு சிலர் வந்து இந்த மாரியான இதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு மாட்ட முடியலன்னா, இந்த மாரி நெட் பேக்கில கூட போட்டு நீங்க மாட்டி வச்சுக்கலாம். இந்த மாரி கிச்சன் ஆகட்டும், பாத்ரூம் ஆகட்டும், இல்ல நம்மளோட பீரோவாகட்டும். அடுத்து பாருங்க, இந்த மாரி இடிகல்லாம் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டோம்னா பல்லி எல்லாமே ஏறிரும். ஸோ இந்த மாரி பூட்டி வச்சுட்டோம்னா பல்லி எதுவுமே உள்ள போகாது. அதே சமயத்தில கரப்பான்பூச்சியெல்லாம் போகாம இருக்கணும்னா, இதுக்கு மேல ஒரு கவர் போட்டு தொங்க விட்டுட்டிங்கன்னா, கரப்பான்பூச்சி எதுவுமே போகாது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சின்ன சின்ன ட்ரிக்ஸ் ஆகட்டும், அதேபோல இந்த நெட் பேக் வச்சு சொன்ன ரிவ்யூஸ் ஐடியா ஆகட்டும், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.